வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல ரேஷன் ஷாப்ல ரிசல்ட் எப்ப வெளியிட போறாங்க. திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்ப இந்த தற்காலிக தெரிவு பட்டியல், இந்த போர்ஷனான செலக்ஷன் லிஸ்ட் எப்ப வெளியாகும், இது குறித்து சில முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோ பதிவுல உங்களுக்காக சொல்ல இருக்க. நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட இறுதி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கு ரிசல்ட் முதல்ல இன்னைக்கு வெளியிடுறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தமிழகத்துல ரேஷன் கடைகள விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை நிரப்புறதுக்காக கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல நேரடியாக நேர்காணல்கள் நடத்தப்பட்டதுங்க. ரேஷன் கடையில நேரடியா நேர்காணல் முடிக்கப்பட்ட பிறகு ரிசல்ட்டுக்காக இவ்வளவு நாளாவே எல்லா மக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கான ரிசல்ட் எப்ப வெளியிட போறாங்க, இன்னைக்கு வெளியிட போறாங்களா, நாளைக்கு வெளியிட போறாங்களா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் சில தினங்களுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் குறித்து ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. அதுல என்ன அப்டேட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். சில தினங்களுக்கு முன்பு 2 மாவட்டத்துடைய ரிசல்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க. திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் இந்த மாதிரி 2 மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே நமக்கு வெளியிட்டாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி 2 மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸ் வெளியானதுல இருந்து மீதி இருக்கிற மாவட்டத்திற்கு எப்ப ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ட்டு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எதிர்பார்த்த டைம் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மாவட்டத்துடைய ரிசல்ட் உடனடியாக வெளியிட சொல்லி அதிகாரிகள் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மேலதிகாரிகளும் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்ப வேணாலும் ரிசல்ட் எல்லாம் தயார் நிலையில இருக்கு, எப்ப வேணாலும் நாங்க ரிசல்ட் வெளியிடுறதுக்கு தயாரா இருக்கோம். நீங்க ஓகே, எங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் ஓகே அப்படி சொல்லிட்டாங்கன்னா நாங்க ரிசல்ட்டை உடனடியா பப்ளிஷ் செஞ்சிருவோம் அப்படின்ட்டு அவங்களும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஒரு முதல் கட்டமா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க, 2வது கட்டமா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அடுத்து ரிசல்ட் யாருக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்த நிலையில ரேஷன் கடை தேர்வர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி அளிக்கக்கூடிய விதமாக 3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அபிஷியலாகவே தகவல் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்குமே ரிசல்ட் வந்து வெளியிட போறாங்க. ரிசல்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம சேனலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒவ்வொரு மாவட்ட வாரியா லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். அது மட்டுமே கிடையாது, இந்த என்னைக்கு எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியிட போறாங்க அப்படின்றதையும் போல்ல சொல்லியிருக்கேன். நீங்க எந்த மாவட்டமா இருந்தாங்களோ அந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நீங்க செக் பண்ணிக்கலாங்க. எந்த மாவட்டம் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி அந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் இருக்கா இல்லையான்றத டிஆர்பியோடைய இணையதளத்துல மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்டை அப்டேட் பண்ணிருக்க முடியும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா SMS மெயில் இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரிசல்ட் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஓகேங்களா? அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி நேர்முக தேர்வு நடத்தி முடிச்ச அதுல நிறைய ஃபில்டர் பண்ணிருக்காங்க. ஒரு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 20,000 பேர் நேர்காணல்ல அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வெறும் 150 பேர் தான் செலக்ஷனே பண்ணியிருக்காங்க. அதுவும் 110 பேர் தான் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், நாமக்கல், ஈரோடு, திருச்சி இந்த மாதிரி மாவட்டத்துல வெளியிட போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. அதிகாரிகள் வட்டாரத்திலிருந்து இந்த தகவல் பெறப்பட்டிருக்கு. அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் எல்லாமே நாங்க முடிச்சு பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம், எப்ப வேணாலும் ரிசல்ட் எங்களுக்கு உயரதிகாரிகள் வெளியிடுங்க அப்படின்னு சொல்றாங்களோ அந்த டைம்ல மாவட்ட வாரியா இருக்கிற இந்த டிஆர்பியோட இணையதளத்துல நாங்க வெளியிட்டுருவோம் அப்படின்றத அதிகாரிகளும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அதிகாரிகள் சொன்ன போலவே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் இன்னும் சற்று நேரத்துல கண்டிப்பா வந்துடும். எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி, முதல் பட்டதாரி இதெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை பட்டியல உங்க பெயர் கிடைக்கும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள், இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 75% மேல பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றத அறிவுறுத்தி இருக்காங்க. பெண்கள் அதிக அளவுல கோயம்புத்தூர் மாவட்டத்துல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஒரு 110 பேர் செலக்ஷன்ல
70 பேர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வெறும் 40 நபர்கள் மட்டும்தான் கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஆண்கள் செலக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவலையும் அன்அபிஷியலான தகவலா வெளியிட்டிருக்காங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ரிசல்ட் அப்டேட் பண்ணா எவ்வளவு பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்றத. சோ உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் தகவல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட்ல பண்ணலாங்க. சோ ரேஷன் கடையோட ரிசல்ட் இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு வெளியாக இருக்குங்க. சோ நம்ம சேனல்ல நீங்க ரிசல்ட்ஸ் அப்டேட் உடனுக்குடன் பெற சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல ரேஷன் ஷாப்ல ரிசல்ட் எப்ப வெளியிட போறாங்க, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்ப இந்த தற்காலிக தெரிவு பட்டியல், ஸோ இந்த போர்ஷனான செலக்ஷன் லிஸ்ட் எப்ப வெளியாகும், இது குறித்து சில முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோ பதிவுல உங்களுக்காக சொல்ல இருக்க. ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட இறுதி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கு ரிசல்ட் முதல்ல இன்னைக்கு வெளியிடுறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ தமிழகத்துல ரேஷன் கடைகள விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை நிரப்புறதுக்காக கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல நேரடியாக நேர்காணல்கள் நடத்தப்பட்டதுங்க. சோ ரேஷன் கடையில நேரடியா நேர்காணல் முடிக்கப்பட்ட பிறகு ரிசல்ட்டுக்காக இவ்வளவு நாளாவே எல்லா மக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கான ரிசல்ட் எப்ப வெளியிட போறாங்க, இன்னைக்கு வெளியிட போறாங்களா, நாளைக்கு வெளியிட போறாங்களா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் சில தினங்களுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் குறித்து ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. சோ அதுல என்ன அப்டேட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். சில தினங்களுக்கு முன்பு 2 மாவட்டத்துடைய ரிசல்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க. திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் இந்த மாதிரி 2 மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே நமக்கு வெளியிட்டாங்க. சோ இவங்க எதிர்பார்த்த மாதிரி 2 மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸ் வெளியானதுல இருந்து மீதி இருக்கிற மாவட்டத்திற்கு எப்ப ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ட்டு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட எதிர்பார்த்த டைம் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மாவட்டத்துடைய ரிசல்ட் உடனடியாக வெளியிட சொல்லி அதிகாரிகள் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய மேலதிகாரிகளும் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்ப வேணாலும் ரிசல்ட் எல்லாம் தயார் நிலையில இருக்கு, எப்ப வேணாலும் நாங்க ரிசல்ட் வெளியிடுறதுக்கு தயாரா இருக்கோம். சோ நீங்க ஓகே, எங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் ஓகே அப்படி சொல்லிட்டாங்கன்னா நாங்க ரிசல்ட்டை உடனடியா பப்ளிஷ் செஞ்சிருவோம் அப்படின்ட்டு அவங்களும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. சோ எல்லாருமே ஒரு முதல் கட்டமா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க, 2வது கட்டமா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து ரிசல்ட் யாருக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்த நிலையில ரேஷன் கடை தேர்வர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி அளிக்கக்கூடிய விதமாக 3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அபிஷியலாகவே தகவல் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்குமே ரிசல்ட் வந்து வெளியிட போறாங்க. ஸோ ரிசல்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம சேனலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒவ்வொரு மாவட்ட வாரியா லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். அது மட்டுமே கிடையாது, இந்த என்னைக்கு எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியிட போறாங்க அப்படின்றதையும் போல்ல சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க எந்த மாவட்டமா இருந்தாங்களோ அந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நீங்க செக் பண்ணிக்கலாங்க. ஸோ எந்த மாவட்டம் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி அந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் இருக்கா இல்லையான்றத டிஆர்பியோடைய இணையதளத்துல மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்டை அப்டேட் பண்ணிருக்க முடியும். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ், மெயில் இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஓகேங்களா? சோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி நேர்முக தேர்வு நடத்தி முடிச்ச அதுல நிறைய ஃபில்டர் பண்ணிருக்காங்க. ஒரு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 20,000 பேர் நேர்காணல்ல அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வெறும் 150 பேர் தான் செலக்ஷனே பண்ணியிருக்காங்க. அதுவும் 110 பேர் தான் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், நாமக்கல், ஈரோடு,
திருச்சி இந்த மாதிரி மாவட்டத்துல வெளியிட போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. சோ அதிகாரிகள் வட்டாரத்திலிருந்து இந்த தகவல் பெறப்பட்டிருக்கு. அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் எல்லாமே நாங்க முடிச்சு பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எப்ப வேணாலும் ரிசல்ட் எங்களுக்கு உயரதிகாரிகள் வெளியிடுங்க அப்படின்னு சொல்றாங்களோ அந்த டைம்ல மாவட்ட வாரியா இருக்கிற இந்த டிஆர்பியோட இணையதளத்துல நாங்க வெளியிட்டுருவோம் அப்படின்றத அதிகாரிகளும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சோ அதிகாரிகள் சொன்ன போலவே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் இன்னும் சற்று நேரத்துல கண்டிப்பா வந்துடும். சோ எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி, முதல் பட்டதாரி இதெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை பட்டியல உங்க பெயர் கிடைக்கும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள், இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 75% மேல பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றத அறிவுறுத்தி இருக்காங்க. சோ பெண்கள் அதிக அளவுல கோயம்புத்தூர் மாவட்டத்துல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஒரு 110 பேர் செலக்ஷன்ல 70 பேர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 நபர்கள் மட்டும்தான் கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஆண்கள் செலக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவலையும் அன்அபிஷியலான தகவலா வெளியிட்டிருக்காங்க. பொறுத்து வந்து நாம பார்க்கலாம் ரிசல்ட் அப்டேட் பண்ணா எவ்வளவு பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்றத. சோ உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் தகவல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட்ல பண்ணலாங்க. சோ ரேஷன் கடையோட ரிசல்ட் இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு வெளியாக இருக்குங்க. சோ நம்ம சேனல்ல நீங்க ரிசல்ட்ஸ் அப்டேட் உடனுக்குடன் பெற சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.